கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் கோவை சையத் அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, ஆங்காங்கே நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, வீடுகளிலே அமர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை தோழர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பொருள்படக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கத்தை உரித்தாக்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இந்திய தேசத்திலே இருக்கின்ற வண்ணங்களிலெல்லாம் பல்வேறு கொடிகளை தாங்கிய அரசியல் கட்சிகள் எண்ணிலடங்காத அளவிலே இந்தியாவிலே வீற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் கட்சிகள் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வரை அனைத்து வார்த்தைகளை உள்ளடக்கிய ஆயிரக்கணக்கான அரசியல் கட்சிகள் இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சி என்பது இந்த தேசத்திலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக மாற்று அரசியலை இந்த தேசத்தினுடைய வீதிகளிலே மாற்று அரசியல் என்ற வார்த்தை பிரயோகத்தை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சேவை அரசியலை முன்னெடுத்த ஒரு மாபெரும் அரசியல் பேரமைப்பு தான் மனிதநேய மக்கள் கட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் நாங்கள் தான் ஆளுகின்ற அரசியல் கட்சிக்கு மாற்று அரசியல் என்று எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தவிர்த்து அவர்களுக்கு மாற்று அரசியல் நாங்கள் தான் செய்ய போகிறோம் என்று சொல்லி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடைமுறையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதலாக 1952 ஆண்டு அரசியல் களம் சூடுபிடித்த காலகட்டத்தில் இருந்து மனிதநேய மக்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட 2009 வரை தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் நாங்கள் தான் மாற்று என்று சொல்வார்களே தவிர எந்த மாற்றத்தையும் அவர்களிடம் பார்க்க முடியாது. மனிதநேய மக்கள் கட்சி 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சென்னை தாம்பரத்திலே மண்டிய இருள் கிழிக்கும் மக்களின் எழுச்சி மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி என்ற முழக்கத்தோடு இந்த அரசியல் கட்சி துவங்கப்பட்டது. என்ன மாற்றம் என்று சொன்னோம்? இந்த தேசத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால், அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் இந்த சேலம்மா நகர் முழுவதும் கட்டவுட்டுகள் வானத்துக்கும் பூமிக்கும் நின்று கொண்டிருக்கும். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களிடம் கட்டவுட் கலாச்சாரம் இருக்கக்கூடாது, கட்டவுட் அரசியலை ஒழிப்போம் என்ற முழக்கத்தோடு தமிழகத்திலே மனிதநேய மக்கள் கட்சியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். தேர்தல் களம் என்று வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திலோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களினுடைய பணத்தை தேர்தல் களத்திலே செலவு செய்து தேர்தலிலே வெற்றி தேடுவார்கள். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தேர்தல் களத்திலே ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துகிறோம் என்று சொன்னால், நாங்கள் முன்னிறுத்துகின்ற வேட்பாளர் தேர்தல் களத்திலே அவருடைய சொந்த பணம் ஒரு பைசாவை கூட செலவு செய்யக்கூடாது. மாறாக மக்களுக்கு மத்தியிலே மனிதநேய மக்கள் கட்சி நிதி திரட்டி தேர்தல் களத்தை சந்திக்கும் என்று ஒரு சட்டத்தை நாங்கள் விதியாக வைத்து இன்று அரசியல் களமாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், மனிதநேய மக்கள் கட்சியை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் களத்திலே ஒரு வேட்பாளர் செலவு செய்கிறார் என்று சொன்னால், அவர் செய்த செலவை அவர் வெற்றி பெற்ற பிறகு மக்களுக்கான நலத்திட்டத்திலே ஊழல் செய்து அதை அறுவடை செய்வதற்குத்தான் தேர்தல் களத்திலே போட்டியிட்டவர் பணத்தை செலவு செய்து வெற்றி அடைந்தவரினுடைய மனநிலை இருக்கும். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான்
மனிதநேய மக்கள் கட்சி மக்களிடம் நிதி திரட்டி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கும் என்ற முழக்கத்தோடு நாங்கள் 2009 கட்சி தொடங்கினோம். ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் மனிதநேய மக்கள் கட்சி தமிழகத்திலே பறந்து விரிந்து இன்று மூலை முடுக்குகளில் எல்லாம் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களிடம் ஊழல் இல்லை. ஏழை பணக்காரன் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியை பொறுப்பு வைக்க முடியும் என்ற அந்த ஒரு மாயையை தகர்த்தெறிந்த ஒரு அரசியல் பேரமைப்பு மனிதநேய மக்கள் கட்சி என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என் அன்பிற்கினிய சகோதரர்களே, இளைஞர்களுக்கான எழுச்சி என்ற தலைப்பிலே இந்த பொதுக்கூட்டத்தை நம்முடைய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று இளைஞர்கள் என்று சொன்னால் தமிழகத்திலே வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. கையிலே ஆயிரக்கணக்கான விலை மதிப்பு கொண்ட லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன்களை வைத்துக் கொண்டு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு மனிதனை, ஒரு இளைஞனை சீரழிக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் கொண்ட இந்த உலகத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே இளைஞர்களை அரசியலின் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக, இளைஞர்களுடைய பார்வையை அரசியல் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைய காலம் என்பது இளைஞர்களின் கைவசம்தான். இன்று அரசியல் கட்சிகள் தங்களுடைய பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுக்க முடியாத உண்மை. 2016 அரசியல் வரை இளைஞர்களில் மிகப்பெரிய ஆர்வம் இல்லாதவர்களாகத்தான் அரசியல் களத்தில் இருந்தார்கள். இன்று 2017 ஜனவரி துவக்கத்திலிருந்து நாம் அரசியல் வரலாற்றை உற்று பார்த்தோம் என்று சொன்னால் இன்று அரசியலினுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இன்று இளைஞர் சமூகம் மாறியிருக்கிறது என்று சொன்னால் அதை யாராலும் மறுத்து பேச முடியாது. என் அன்பிற்கினிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் இன்றைய எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம், அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது யார்? இளைஞர் சமூகம், மாணவர் சமூகம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்தது. உலகமே திரும்பி பார்த்தது. எத்தகைய போராட்டம்! பல்வேறு அடக்குமுறைகளை இந்த ஆட்சியாளர்கள் ஏவிவிட்ட போதும் எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சாமல், ஒரு துளி வன்முறைக்கு இடம் கொடுக்காமல் அந்த இளைஞர் சமூகம் ஒரு புரட்சியை இந்த உலகத்திலே விதைத்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. என் அன்பிற்கினிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட அரசியலினுடைய பாதைகளை வடிவமைக்கக்கூடிய சக்தியாக இன்று இளைஞர் படை மாறி போயிருக்கிறது. அதற்காகத்தான் இன்று குறிப்பாக சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கண்டிப்பாக அரசியல் களத்தை நோக்கி உங்களுடைய பார்வை திரும்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. மறுக்க முடியாத உண்மை. பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு 3ஆம் ஆண்டை நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த தருணத்திலே நான் ஒரு சில விஷயங்களை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பிற்கினிய சகோதரர்களே, இளைஞர் சமூகம் ஏன் அரசியல் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலம் வரும், பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் இந்திய தேசத்தை ஆட்சி செய்யும் என்று சொன்னால் 2 இனம் இந்திய தேசத்திலே வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்காது. 2 இனம் இந்தியாவிலே வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்காது. ஒன்று சிறுபான்மை சமூக இஸ்லாமிய சமூகம் இந்தியாவில் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இருக்காது, அறுத்துட்டு போயிருவான். அடுத்து தமிழ் இனம், தமிழ் பேசக்கூடிய தமிழ் இனம் இந்த தேசத்திலே வாழ்ந்ததற்கான ஒரு உரு தெரியாமல் மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு சரியான திட்டமிடலை இந்த RSS ஆட்சியிலே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே சரியான திட்டமிடலோடு இன்று அவர்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு பல்வேறு சாட்சிகளை நம்மால் இங்கே சுட்டிக்காட்ட முடியும். பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன முழக்கத்தை முன்னெடுக்கிறார்கள்? தேர்தல் பிரச்சாரத்திலே அவர்கள் சொன்னது வேறு, ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் செய்வது வேறு. தேர்தலுக்கு முன்பு தங்களுடைய தேர்தல் பரப்புரையிலே சொன்னார்கள், லட்சக்கணக்கான கோடிகள் வெளிநாடுகளிலே
வெளிநாட்டு வங்கிகளிலே குமிந்திருக்கிறது. இந்தியாவினுடைய பணங்கள் கருப்பு பணமாக அங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த பணங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களிலே நாங்கள் மீட்டு தருவோம் என்று சொன்னார்கள். 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. 1 ரூபாய் இதுவரைக்கும் மீட்டு கொடுத்திருப்பானா? இல்லை. வேற என்ன சொன்னா? இந்த நாட்டை வல்லரசாக மாற்றுவோம். மணலை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து நரேந்திர மோடி பிரதமராக மாறினால் மணலை கயிறாக திரிப்போம், வானத்தை வில்லாக வளைப்போம் என்று சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். வெற்றி கண்ட பிறகு, அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்று என்ன செய்தார்கள்? ரூபா நோட்டை தடை செஞ்சு அன்றாடம் மக்கள் புழங்கிக் கொண்டிருந்த பணக்கார முதலைகளிடமிருந்து பறிக்க வேண்டிய பணத்தை பெட்டிக்கடை வைத்திருப்பவனுடைய கள்ள கை வைத்து ஒரு மாபெரும் மக்கள் விரோத திட்டத்தை நரேந்திர மோடி அரசு ஒரு இரவிலே அறிவித்து அமல்படுத்தியது. மறக்க முடியுமா? நம்ம மேட்டருக்கு வரேன். தமிழ்நாட்டில் குறிப்பா ஒரு நாடு, ஒரு மதம், ஒரே கலாச்சாரம் என்ற ஒரு முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறது. ஒரு கலாச்சாரம் தான் இந்திய தேசத்திலே இருக்க வேண்டும். அவன் இந்துவாக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் ஒரே கலாச்சாரத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி RSS அஜெண்டாவை கொண்டு வந்து முன்வைக்கிறான். அதனுடைய விளைவுதான் நம்முடைய தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு தடை என்பது RSS அஜெண்டா. மறந்துடக்கூடாது. ஜல்லிக்கட்டை தடை பண்றதல்ல அவனுடைய அஜெண்டா. ஒரே கலாச்சாரம் இந்தியாவிலே இருக்க வேண்டும், அதுவும் RSS சொல்கின்ற கலாச்சாரமாக இருக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி வடிவமைக்கின்ற கலாச்சாரமாக இருக்க வேண்டும் என்பதால் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கான அந்த விளையாட்டுக்கு தடை போட்டார்கள். தமிழ் சமூகம் சூடோடும் சொரணையோடும் மானத்தோடும் மாணவ சமூகம் வெளியே கிளம்பி வந்தார்கள். லட்சக்கணக்கிலே மாணவ சமூகம் திரண்டு போராட்டம் நடத்தியது. தமிழகத்திலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் மாணவர்களினுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம். அந்த மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்த சிறுபான்மை முஸ்லிம் சமூக மக்களை தீவிரவாதிகளாக, சமூக விரோதிகளாக சித்தரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன் வந்தது. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்புகளை உணராமல் தன்னை ஒரு RSS தொண்டனாக காட்டிக்கொண்டு மத துவேஷத்தை விதைக்கிறார். மாணவர்கள் போராட்டத்திலே எப்படி தொழுகை நடத்தலாம் என்று கேட்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய ஹச் ராஜா என்ற பண்டார பரதேசி முஸ்லிம்கள் எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பங்கெடுக்கலாம் என்று கேட்கிறான். இந்த நாட்டிலே ஆளுகின்ற ஒரு அரசியல் கட்சி அமைதி வழி போராட்டத்திலே கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி செய்த வரலாறு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தோம். தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டம் தீட்டிவிட்டது. வட மாநிலத்திலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் மத்தியிலே இருந்த ஒற்றுமைக்கு வேட்டு வைக்க வேண்டும் என்று சில சதி திட்டங்களை தீட்டினார்கள். ராமர் கோயில் விஷயத்தை கையில் எடுத்தார்கள். பாபரி பள்ளிவாசல் ராமர் கோயிலை இடித்துவிட்டு தான் கட்டப்பட்டது என்று சொன்னார்கள். அங்கே விழிப்புணர்வு இல்லாத மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS சதி திட்டங்களுக்கு பலியாகி அங்கே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் மத்தியிலே அவர்களுடைய இயற்கை உணர்வுகளுக்கு எதிராக செயற்கை சுவர்களை எழுப்பி வடமாநிலம் முழுவதும் கலவரத்திலே வெற்றி கண்டு அதன் மூலமாக அரசியல் பிளப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மாணவர்கள் போராட்டத்திலும் அத்தகைய பார்முலாவை பயன்படுத்தி பாச்சு. நடக்கல. முஸ்லிம்களை சமூக விரோதிகள் என்றார்கள், பயங்கரவாதிகள் என்றார்கள். எந்த முஸ்லிம் அமைப்பும் பேசல, நாம உட்பட யாருமே வாய் பேசல. ஆனால் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், எங்களுடைய இந்து சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் செருப்பு கழட்டி அடிச்சாங்க. யாரடா சமூக விரோதின்னு சொல்ற, யாரடா தீவிரவாதின்னு சொல்றேன்னு சொல்லி தொலைக்காட்சி விவாதங்களிலும் இன்னும் பிற
நிகழ்வுகளிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் சரியான பாடத்தை புகட்டினார்கள். ஏனென்று சொன்னால் இது மதச்சார்பின்மை கொண்ட பூமி. இங்கே எந்த மத துவேஷத்துக்கும் இடம் கொடுக்காமல் நம்முடைய முன்னோர்கள் வாழையடி வாழையாக அரசியல் செய்து வந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்ற பூமி. இதை பொறுத்து கொள்ளாமல் எப்படி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தியதற்காக காந்தியை சுட்டு படுகொலை செய்வதற்கு RSS திட்டம் தீட்டி காந்தியை சுட்டு படுகொலை செய்தார்களோ அதே போன்று இன்று எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையா இருக்கான் தமிழ்நாட்டில். இதுக்கு வேட்டு வைக்கணும்னு நினைச்சா முடியல. மாறாக என்ன செய்யலான்னு பார்த்தா முற்காலத்திலே போட்டு வச்சிருந்த பழைய திட்டங்களை எல்லாம் தூசு தட்டி தூக்கி சோலைவனமாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தை பாலைவனமாக மாற்றுவதற்காக தமிழகத்தினுடைய வளங்களை சுரண்டக்கூடிய அத்துணை திட்டங்களையும் இன்று பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே அமல்படுத்துவதற்கு தயாராகிவிட்டது. மறுக்க முடியுமா? தமிழகத்திலே உணவு களஞ்சியமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தஞ்சை திருவாரூர் பகுதியிலே மீத்தேன் எரிவாயு எடுக்கிறோம் என்ற பெயரிலே விவசாயிகளினுடைய வயிற்றிலே மண்ணை போடக்கூடிய திட்டத்தை இன்று அமல்படுத்துவதற்கு துடிக்கிறார்கள். கூடங்குளம் அணு உலை இருக்கின்ற பகுதியில் அடுக்கடுக்க அடுத்தடுத்த திட்டங்களை போட்டுக்கிட்டே போறான். கூடங்குளத்தில் வருகின்ற அந்த அணு உலையிலிருந்து வெளியே வருகின்ற கழிவுகளை எங்கடா தூக்கி போடுவீங்கன்னு கேட்ட போது அன்றைய அரசு சொன்னது, நாங்க கோலார் தங்க சுரங்கத்துக்கு கொண்டு போக போறோம் இந்த கழிவுகளைன்னு சொன்னான். அப்படியா? எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்துச்சு. கர்நாடகாவிலே போராட்டம் வெடித்தது. 2 நாள் கர்நாடகா ஸ்தம்பித்தது. அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு போயிட்டான். ஆனால் கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலம் அந்த பகுதியிலே வாழக்கூடிய கிராம மக்கள் கொத்து கொத்தாக சாறை சாறையாக இரவு பகலாக போராடிய போது அன்று இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஹெலிகாப்டர்ல போய் அடிச்சான். காவல்துறையை விட்டு அடிச்சு கலவரம் பண்ணனான். மக்கள் கடலுக்குள்ளே இறங்கி போராட்டம் நடத்தினார்கள். செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டது. தமிழர்களுக்கு மிகப்பெரிய இடையூறுகளை கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இன்று மத்திய அரசு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய இளைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தினுடைய பாராளுமன்றத்திலே மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்தானா? இல்ல, மாறாக எப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வர்றான்? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நெடுவாசல்ல, புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு வச்சிருக்கிற இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே 33 இடங்களிலே ஹைட்ரோ கார்பனை எடுக்கக்கூடிய பணியை துவங்குவதற்கு பர்மிஷன் கொடுத்திருக்குது மத்திய அரசு. இது நல்ல திட்டமா? இல்லை. ஆனா எய்ம்ஸ் போன்ற அதிநவீன வசதி கொண்ட மருத்துவமனைகளை தமிழ்நாட்டுக்கு தருவோன்னு சொல்லி இந்த தேசத்தினுடைய பிரதமராய் என்று அழைக்கப்படுகின்ற நரேந்திர மோடிங்கிற மூதேவி தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகின்ற போது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி தருவேன்னு சொன்னான். ஆனா அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகள் எல்லாம் இன்று குஜராத்திலே செயல்படுவதற்கான அனைத்து திட்டங்களையும் அங்கே போட்டு மத்திய பட்ஜெட்ல எய்ம்ஸ் மருத்துவமனை குஜராத்தில் தொடங்கப்படும் அறிவிச்சிட்டான். தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது. மாறாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபருக்காக இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் மூலமாக அவருக்கு 48,000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் வருமா. அதுக்காக ஒட்டுமொத்த கிராம மக்களையும் வஞ்சிக்கக்கூடிய இந்த திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. அங்கே மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 18 நாளுக்கு மேலாக இன்று வரை போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களினுடைய உணர்வுகளை மதிக்காமல் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழகத்து பண்டாரங்கள் அவர்களுடைய போராட்டங்களை கொச்சப்படுத்தக்கூடிய அளவிற்கு பத்திரிகையிலே அறிக்கை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் வெக்கம் இல்லாம நம்ம நாட்டு பத்திரிகை வெளியிட்டுறான்.
அவனுக்கு ஒரு செய்திங்கிற பேர்ல உளறான், அதை வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மூதேவி இருக்குது, தலையை விரிச்சு போட்டு பேய் மாதிரி இருக்கும், பார்த்தா அப்படியே செத்தரலாம் போல் இருக்கும். அந்த மூதேவி பேட்டி கொடுக்குது, இந்த டேபிள் உயரம் தான் இருக்கும். என்ன சொல்லுது? ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ரொம்ப ஆழமாலாம் தோண்ட தேவையில்லை. பாவம் சயின்டிஸ்ட் இந்த அம்மா 15,000 அடி தோண்டனா தான் ஹைட்ரோ கார்பனே எடுக்க முடியும்னு சொல்லி 15,000 அடி தோண்டி போட்டு வச்சிருக்கான் நெடுவாசலுக்கு பக்கத்துல. 15,000 அடி தோண்டி அது பக்கத்துல 30 கிலோமீட்டர்ல கடல். எல்லா நிலத்தடி நீரையும் உறிஞ்சி வெளியே தூக்கி விட்ட பின்னாடி தான் அந்த நிலக்கரிக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி அதிலிருந்து கசிகின்ற அந்த வாயுவை தான் ஹைட்ரோ கார்பன் என்று சொல்கிறார்கள். அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும்னா பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுருவான். பக்கத்துல கடல், இவன் எடுத்து வெளியிட்டவனே அந்த கடல் தண்ணி பூரா நிலத்தடி நீரா வந்துடுச்சுன்னு சொன்னா உப்பு நீர்ல விவசாயம் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டிலே வறட்சி மாவட்டங்களிலே ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம். அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வறட்சி தான். 15 நாளைக்கு ஒரு தடவை, 20 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிநீரே வருது. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நெடுவாசல் என்ற பகுதி. நான் போயிருந்தேன் 3 நாளைக்கு முன்னாடி. அந்த பகுதி செல்வ செழிப்பு என்று சொன்னால் போர் போட்டா போர் தண்ணியை எடுத்து குடிச்சோம்னு சொன்னாவே ஒரு மினரல் வாட்டர் குடிச்ச மாதிரி இருக்கும். போர் வாட்டர், போர் தண்ணீரை மினரல் வாட்டர் குடிச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வளத்தை கெடுத்து தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் குடும்ப வளத்தை பெருப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த திட்டத்தை அமல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது. இது எந்த வகையிலே நியாயம்? அந்த அம்மா சொல்லுது 15,000 அடிலாம் தோண்ட தேவையில்லை, கொஞ்சமா தோண்டினா அந்த ஹைட்ரோ கார்பனை எடுத்துடலாங்குது. 6க்கு 3 போட்டுடலாமா? 6க்கு 3 குழி போட்டுடலாமா கேட்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன். இன்னொருத்தர் இருக்காரு இலா கணேசன் பேரு, அவர் என்ன சொல்றாரு? ஒரு நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலத்தை பலி கொடுப்பதிலே தவறில்லை. யார் சொல்றா? இலா கணேசன் சொல்றாரு. அவர் சொல்றதுல எந்த விதமான ஆச்சரியமும் நம்ம படக்கூடாது. ஏன்னா அவரு தமிழ்நாட்டு சார்பிலே தேர்வு செய்யப்பட்டு போன மாநிலங்களவை உறுப்பினர் அல்ல. ஏதோ வட மாநிலத்தில் இந்த RSS மூதேவிக சொல்லி ஓட்டு போட்டு இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் இந்த இலா கணேசன். தமிழ்நாட்டை இந்தியாவுக்காக தியாகம் செய்வதற்கு தமிழக மக்கள் முன்வர வேண்டும் என்று சொல்கிறார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மேடையிலே நாங்கள் சொல்றோம், நாங்கள் இந்தியர்கள் தான், அதிலே எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய தமிழகத்தை நாங்கள் இந்த தேசத்திற்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், மாற்று கருத்தில்லை. ஆனால் கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரின் குடும்பத்திற்காக, அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் போடுகின்ற ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக நாங்கள் தமிழகத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்பது இலா கணேசனின் கருத்தாக இருந்தால் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே நான் சொல்கிறேன், தனிப்பட்ட என்னுடைய கருத்தா சொல்றேன், தமிழ்நாட்டை நாங்கள் தியாகம் செய்ய மாட்டோம், தமிழ்நாட்டுக்காக இந்தியா என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதெடுத்தான் தமிழ்நாடு என்ன குப்பை கூடமா? கழிவுகளை கொண்டு வந்து கொற்ற இடம் நினைச்சுக்கிட்டீங்களா தமிழ்நாட்டை? தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இளைய தலைமுறை குறிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சமூக வலைதளங்களிலே நரேந்திர மோடிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். பொய்யான தவறுகளை திருப்பி திருப்பி போட்டு போட்டு உண்மை என்று மக்கள் நம்பக்கூடிய அளவிற்கு ஒரு பொய்யை உண்மையாக்கக்கூடிய ஒரு கோயப்பல்ஸ் நடவடிக்கை என்று சொல்வார்கள். ஹிட்லர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ஹிட்லர் சொல்ற பொய்ய பூரா உண்மைன்னு பரப்புவதற்கே கோயப்பல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரை வச்சிருந்தார். ஆனா ஹிட்லரினுடைய மூளைதான் கோயப்பல்ஸாக இருந்தான். ஆனா கோயப்பல்ஸும் ஹிட்லரும் கலந்த கலவைதான் தமிழ்நாடு இந்தியாவினுடைய மூதேவி பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்கினிய சகோதரர்களே, நாடு தமிழ்நாடே இவ்வளவு ஒரு போராட்டத்தில் நெடுவாசல்ல கத்திக்கிட்டு இருக்கான்.
ஆனா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், எனக்கு முன்னால் பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, பன்னீர்செல்வம் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை, இந்த தமிழ்நாட்டு வரலாற்றில் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறை செய்தவர் இந்த பன்னீர்செல்வம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மக்கள் போராடி கொண்டிருந்த போது சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்று சொல்லி யாரா சமூக விரோதின்னு பார்த்தா ஒசாமா பின் லேடன் படத்தை போட்டு தூக்கி காமிச்ச ஒரு சட்டமன்றத்தில். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முஸ்லிம்களை சமூக விரோதியாக சட்டமன்றத்தில் பதிவு செய்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்று மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கான். அதை பத்தி கவலை இல்லை. போராட்டம் நடத்தக்கூடிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில RSS காரனும் பிஜேபி காரனும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அதை பத்தி கவலை இல்லை. மாறாக அவர் என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருக்காரு, வர 8ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். மக்களுக்கான போராட்டம் நினைச்சிடாதீங்க. ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணத்துல சந்தேகம் வந்திருக்குது அவருக்கு. எப்ப வந்திருக்கு? அந்த அம்மா ஆஸ்பத்திரியில இருந்து அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அவருடைய சடலத்தை வாங்கி கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியே முதலமைச்சராக பொறுப்பேற்ற பன்னீர்செல்வத்திற்கு இப்பதான் அந்த அம்மா மரணத்துல சந்தேகம் வந்திருக்குது. நாங்க கேட்கிறோம், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மானங்கெட்ட பன்னீர்செல்வம் அவர்களே, உங்களுக்கு அறிவு இருக்குதா கொஞ்சமாவது? அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மா மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் பிரான்சில் இருந்து தமிழச்சின்னு ஒரு பொண்ணு பேஸ்புக்லயும் சமூக வலைதளத்திலாம் எழுதுச்சு, ஜெயலலிதா மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு உயிர் இல்ல, அவங்கள கீழே தள்ளி விட்டு தான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுச்சு அந்த பொண்ணு. என்ன செஞ்சீங்க? அந்த பெண் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. அப்ப யாரு முதலமைச்சர்? இந்த பன்னீர்செல்வம் ஆட்சியிலே தான் ஜெயலலிதா மரணம் சந்தேகத்தை எழுப்புகிறது என்று சொல்லி கருத்து பதிவு செய்ததற்காக அந்த பிரான்ஸ் தமிழச்சி மீது வழக்கு பதிவு செய்தீர்களே, அப்ப டைட்டா இருந்தீங்களா? கேட்கிறோம். எந்த புத்தியில வழக்கு பதிவு செய்தீர்கள்? அன்றைய காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு? இன்னைக்கு போராட்டம் நடத்துறீங்க. எந்த வகையில நீங்கள் யோகியன் என்று நினைத்துக் கொண்டு போராட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள்? ஜெயலலிதா மரணத்தை முன்வைத்து ஜெயலலிதா மரணத்திலே சந்தேகங்கள் என்ற பெயரிலே 4 கேள்வியை முன்வச்சு இன்று சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய தோழி சசிகலாவை ஒரு வில்லியை போன்றும் பன்னீர்செல்வத்தை தன்னை கதாநாயகனை போன்றும் காட்டிக் கொள்வதற்கான ஒரு சதி திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி வகுத்து கொடுத்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கான். போராட்டம் நடத்த போறாங்க. நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த போது என்ன பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு எப்ப சொல்றாரு? முதலமைச்சர் பொறுப்பு உனக்கு இல்ல, சசிகலா தான் முதலமைச்சர் ஆக போகுது அப்படின்னு சொன்னவனே போய் சம்மணம் போட்டு 40 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிச்சு வந்து ஒரு அழகான ஒரு நாடகத்தை பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில நடத்திய பன்னீர்செல்வம் அவர்களே, என்ன சொன்னீங்க? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்ற போது என்ன ஒரு முறை கூட பார்க்க அனுமதிக்கல. இந்த புத்தி உனக்கு எப்ப வந்திருக்கணும்? பார்க்க விடாதப்பயே ஜெயலலிதா இல்லைன்னா அதிமுகவை துவங்கிய எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியில வந்து சமணம் போட்டு உட்கார்ந்து இதே மாதிரி நீ சொல்லி ஒரு அரசியல் ஸ்டண்ட் அடிச்சிருந்தீன்னா நீ யோகிய. அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா மரணம் அடைந்து ஜெயலலிதாவை அடக்கம் பண்ணி எல்லா வைபவகமும் முடிந்த பிறகு முதலமைச்சராக பன்னீர்செல்வம் உல்லாசமாகத்தான் தமிழகத்திலே வலம் வந்தார். சசிகலாவை சின்னம்மான்னு அழைச்சுக்கிட்டு ஜெயலலிதா காலிலே எப்படி அடிமையை போல விழுந்து ஜெயலலிதாவினுடைய கார் டயரை தொட்டு கும்பிட்டாரோ அதே போன்றுதான் சசிகலாவினுடைய காலிலே விழுந்து சசிகலாவினுடைய கார் டயரை தொட்டு கும்பிட இந்த பன்னீர்செல்வம் சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலா தேர்வு செய்ய பிறகுதான் இவருக்கு ஞானோதயமே பிறகுது. முதலமைச்சருங்கிற அந்த அதிகார பதவி தன்னுடைய கரத்தை விட்டு போகின்ற போது தனக்கு புத்தி வந்துருச்சுன்னு சொல்லி நடிக்கிறார்னு சொன்னா
நம்மாளுகள்ல பல பேர் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த பல பேர் அறியாமையின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக தமிழகத்திலே ஆங்காங்கே பேனர் வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். என் அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழகத்துல குறிப்பா அதிமுக எவன் முதலமைச்சரா வந்துட்டு போறான் அதை பத்தி கவலை இல்லை. இந்த நாடு எப்படி போனாலும் நமக்கு கவலை இல்லை. ஆனால் சிறுபான்மை சமூக மக்கள் நீங்கள் குறிப்பாக ஒரு விழிப்புணர்வோடு வாழ வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த இளைஞர் சமூகம் அரசியல் பக்கம் கவனம் இல்லாமல் அரசியல் நமக்கு தேவையில்லை என்ற எண்ணத்தோடு அரசியல் என்று சொன்னால் அது சாக்கடை என்ற ஒரு வெறுப்புணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனுடைய விளைவு இன்று சிறுபான்மை சமூகம் அரசியல் களத்திலே அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது. மறுக்க முடியாத உண்மை. அரசியல் அதிகாரத்தை நாம் அடைய வேண்டும், அது பதவியை அனுபவிப்பதற்காக அல்ல, இந்த சமூகத்தினுடைய வாழ்வுரிமையை பெற்றுத் தருவதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு அநியாயக்காரர்களின் கைவசம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் சிறுபான்மை சமூகத்தை குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை இந்த தேசத்திலே வேட்டையாடுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த நாட்டில் இந்த தேசத்தினுடைய பாராளுமன்றத்தில் எதை பேசணும்னு விவஸ்தை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. இந்த நாட்டினுடைய வறுமையை போக்குவதற்கான எந்த திட்டத்தையும் அவர்கள் பேசுவதில்லை. இந்த நாட்டினுடைய மேம்பாட்டுக்காக எந்த பேச்சும் பாராளுமன்றத்திலே பேசுவதில்லை. எல்லா முறையும் பாராளுமன்றம் கூட்டப்படுகிறது என்று சொன்னால் கூட்ட நேரம் ஊரா முஸ்லிம்களையும் கிறிஸ்துவர்களையும் தலித்துகளையும் மிரட்டக்கூடிய பணியைத்தான் இந்த RSS காரனும் பிஜேபி காரனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மறுக்க முடியுமா? சமீபத்தில் கூட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், கேரளாவினுடைய முதலமைச்சரை யாராவது தலையை வெட்டிட்டு வந்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் பரிசுன்னு சொல்லி ஒரு RSS காரன் அறிவிச்சிருக்கான். அறிவிச்ச அந்த RSS காரனை இந்த நாட்டிலே கைது செய்து சிறைச்சாலையிலே அடைத்திருக்கிறார்களா? இல்லையே. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரின் தலையை கொண்டு வந்தால் 1 கோடி ரூபாய் தருவேன் என்று அறிவிக்கிறான். இந்த நாட்டிலே அவன் உல்லாசமாக வலம் வந்து கொண்டிருக்கிறான். அவன் மீது எந்த நடவடிக்கையும் பாய்வதில்லை. இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே பேசுகிறார்கள், முஸ்லிம்கள் தேர்தல் களத்திலே வாக்களிக்க கூடாது, அவர்களுடைய வாக்குரிமையை பறிப்போம் என்கிறார்கள். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய பள்ளிவாசல்களை நாங்க எப்ப வேணாலும் இடிப்போம்னு சொல்றான். சர்ச்சுகளை எப்ப வேணாலும் இடிச்சுக்குவோம்னு சொல்றான். இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் பெண்கள் 2 குழந்தைக்கு மேல பெத்துக்க கூடாது, மீறி பெத்துக்கிட்டா அவர்களை சிறையிலே அடைப்போம், கட்டுப்படவில்லை என்றால் பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவோம் என்று சொல்கிறார்கள். இந்த நாட்டினுடைய மத்திய இணையமைச்சர் ஒருவன் சொல்றான், இந்த நாட்டிலே முஸ்லிம் பெண்களினுடைய பிணத்தை கூட விடாதீர்கள், அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தாலும் தோண்டி கற்பழியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கட்சி மேடையில பேசுறான். இப்படி பேசிய எவனையாச்சும் கைது பண்ணி சிறைச்சாலையில் அடைச்சிருக்கானு கேட்டா கிடையாது. ஆனால் இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமூக மக்களினுடைய விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தால் 46% இளைஞர்கள் இன்று இந்த தேசத்தினுடைய சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், என் அன்பிற்கினிய இளைய சமுதாயமே, நீங்கள் அரசியலை நோக்கி வர வேண்டும், அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வஞ்சக அரசியல், ஒரு பரிதி இருக்கக்கூடிய அரசியல் இன்று இந்திய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மதவாத அரசியலுக்கு எதிராக நாம் அனைவரும் களத்திலே வந்து நின்று மதவாதத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமூகத்திற்கு அன்போடு அழைப்பு விடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பிற்கினிய சகோதரர்களே, நேரம் குறைவாக இருக்கிறது. தமிழகத்திலே பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஏனென்று சொன்னால், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான ஒரு உத்தரவை போட்டாங்க. அந்த அம்மா மரணத்துக்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று எந்த விதமான பணியுமே செய்யல. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு
இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய 500 டாஸ்மாக் கடைகளுக்கு நாங்கள் பூட்டு போடுவோம் என்று சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த திட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி மனதார வரவேற்கிறது. அதே மாதிரி இந்த உங்களுடைய மாவட்டத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் வாசப்படியில இறங்கி வெளியே வந்தா நல்ல ஹோட்டல் இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. மக்கள் கூட்டம் என்னடான்னு பார்த்தா அரசு மதுபான கடை இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த 500ஓட சேர்த்து 501 இதைய வச்சுக்கிட்டு இந்த கடையும் நீங்க இழுத்து பூட்டணும்னு சொல்லி இந்த மனிதநேய மக்கள் கட்சியின் மேடையிலே அன்பான கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 12,000 ரூபாய் அரசு வழங்கும் என்று சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்து செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தில் 18,000 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று சொல்லி ஒரு மகத்தான மக்கள் தாய்மார்களுக்கு தேவையான ஒரு மகத்தான உத்தரவை இந்த எடப்பாடியாருடைய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே மனதார வரவேற்றவனாக, அதே போன்று சிறுபான்மை சமூக மக்களின் மீதும் உங்களுடைய பார்வையை செலுத்துங்கள். தமிழகத்திலே பல ஆண்டு காலமாக மனிதநேய மக்கள் கட்சி உட்பட பல்வேறு சமூக அமைப்புகள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையிலே எந்தவித கருணை அடிப்படையிலும் பார்க்கப்படாமல் மிருகங்களை போன்று வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்ற அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குரல்களை ஆட்சியாளர்கள் புறந்தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மக்களுக்கான அரசாக இன்று எடப்பாடி அவர்களினுடைய தலைமையிலான அரசு இந்த சிறுபான்மை சமூக மக்களினுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும். சிறுபான்மை முஸ்லிம் சமூக மக்கள் உட்பட அனைத்து சமூகத்தை சேர்ந்த 10 ஆண்டுகளை நிறைவு செய்த அனைத்து சமூக சிறைவாசிகளையும் இந்த தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கோரிக்கை வைத்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.